அங்கு சில போலீஸ் வரவும் பரணியை பார்த்து, சார், ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிடலாமா? பரணி, இப்போ இல்லை, முதல்ல அவனுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிச்சு வெளியே வரட்டும். போலீஸ், சார், இதனால் குற்றவாளியை பிடிக்க தாமதமாகும். பரணி, முதல்ல இடத்த காலி செய்யுங்க என்று யார் மேலோ இருந்த ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டினான். அவர்கள் ஓரமாக நின்று கொண்டனர். சந்தோஷ், பரணி இருவர் மனதும் ரணமாக இருந்தன. சிறிது நேரத்திற்கு முன் நம்முடன் தெளிவாக பேசி கொண்டிருந்தவன் இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். நம்ப முடியவில்லை. விவேக் பரணிக்கு அழைத்தான். சார், எப்படி இருக்காரு? இன்னும் தெரியலை, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. விபரீதமாகி போச்சுன்னா என்ன செய்வது? 2 பேரும் நடுங்கிட்டு இருக்கோம். விவேக் மௌனமாக அழுதான். சிறிய அமைதிக்கு பின் கங்கா விஷயத்தை சொன்னான். அதை கேட்ட சந்தோஷ் கோபத்தின் உச்சிக்கு சென்றான். அந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணம். நாங்கள் 3 பேரும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா அவ தான் காரணம். பேராசைக்காரி. அவளை தயவு தாட்சணியம் பார்க்காமல் கொன்னுடு. விவேக், கவிதா மேடம், அபிசார். சந்தோஷ், இப்போ புரியுதா எங்கள் கஷ்டத்துக்கு யார் காரணம்னு? எங்கள் மனசு தான். இப்படி நல்லது நினச்சி தன்னைத்தானே கெடுத்துக்குது. அபி பொழைச்சி வந்துட்டானா போதும். இனி யாருக்கும் கருணை காட்டக்கூடாது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். வைராக்கியம் கொண்டான். அபி ஆபீஸ் ரூமிலிருந்து குழந்தைகள் அழுகுரல் கேட்டு விவேக் கதவை திறந்தான். கவிதா சுவரை ஒட்டி ஜடம் போல கண்களை இமைக்காமல் அமர்ந்திருந்தாள். அவளை சுற்றி ரத்தம். அங்கிருந்த கத்தரிக்கோல் மூலமாக தன்னுடைய மணிக்கட்டை அறுத்திருந்தாள். விவேக் பதறினான். மாயா கத்தினாள். மாயா ஓடி வர, குழந்தைகள் பத்திரம் என்று குழந்தைகளை அவளிடம் ஒப்படைத்து கவிதா கையில் ஒரு ஈரத் துணியை சுற்றி அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி விரைந்தான். மனதில் ஏதோ ஒரு அபசகுணம் அவனை ஆட்கொண்டது. காரில் செல்ல பரணிக்கு தகவல் கொடுத்தான். பரணி பதறினான். இதை சொன்னால் சந்தோஷ் நிலை மனம் முழுவதும் குழப்பமாக ஓரத்தில் இருந்த நாற்காலியில் சாய்ந்தான். விவேக், சார், அங்கே ஆஃபீஸில் அந்த கங்காவும் இருக்கா. கொஞ்சம் சந்தோஷ் சாரை போகச் சொல்லுங்க சார். பரணி அங்கிருந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டு நான் போறேன் என்று தயாரானான். விவேக் காரோட்டவில்லை. மனதில் 1000 எண்ணங்கள் ஓடின. 2 வருடங்களுக்கு முன் இதே போன்ற மனநிலையில் தன்னை நோக்கி வந்த வாகனத்தை கவனிக்க தவறினான். இப்போது பின்னால் தொடர்ந்து வந்த வாகனத்தை கவனிக்க தவறினான். சார், ஒரு கார் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தது. அதை நாங்கள் ஃபாலோ செய்துட்டு இருக்கோம். தகவல் கோகுலுக்கு பறந்தது. கவிதா ஹாஸ்பிட்டல் வார்டில் மயக்கத்தில் இருந்தாள். விவேக் டாக்டர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். ரத்தம் போகிற நரம்பு அறுத்துட்டு இருக்காங்க. டோட்டலி ப்ரூட்டல். காட்டு மிராண்டித்தனம். ரத்தம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏறட்டும். ரொம்ப நேரமாக யாரும் கவனிக்காததால் ரத்தம் மூளைக்கு போகிறது குறைஞ்சிருக்கு. இது அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்க போகுதுன்னு தொடர்ந்து கண்காணித்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம். விவேக், இப்படி 2 பேரும் உயிரை விடுவது யார் முதல்னு போட்டி போடுறாங்க. உங்கள் 2 பேரில் யார் இல்லைனாலும் வேதனை எங்களுக்குத்தான். கவலையுடன் கவிதா பக்கத்தில் நின்றான். பரணி அபி இருந்த ஹாஸ்பிட்டலில் சந்தோஷிடம், நான் கொஞ்சம் போகணும், அவசரம், இங்கே நீ பார்த்துக்கோ. சந்தோஷ், டேய் நில்லு, எங்கே போறே? இதை விட என்ன அவசரம்? பரணி அது என்று இழுக்கவும் சந்தோஷ் மனதில் ஏதோ கெட்டது நடந்ததாக எச்சரிக்கை உணர்வு ஏற்பட பரணி சட்டையை பிடித்தான். என்ன ஆச்சு சொல்லு. பரணி, கவிதா தற்கொலை முயற்சி செய்துட்டா. சந்தோஷ், அபியை பற்றி யார் அவகிட்டே சொன்னது? பரணி, யாரும் சொல்லலை. ஆனால் அவளே அபியை பற்றி எந்த தகவலும் தெரியாததால் அவனுக்கு என்னாச்சோன்னு யோசித்து இப்படி செய்துட்டா. சந்தோஷ் தலையில் அடித்து கொண்டான். என்ன நடக்க போகுதுன்னு பயந்தேனோ அதே போல் நடந்து போச்சு. இந்த 2 வருஷம் அவனை நினச்சி எப்படி கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். பரணி, குழந்தைகள் அங்கே தனியாக இருக்காங்க. கங்கா வேறே அங்கே இருக்கா. நீ போறியா, இல்லை நான் போகட்டுமா? சந்தோஷ், நானே போறேன், நீ இங்கிருந்து நகரக்கூடாது என்று சந்தோஷ் விரைந்தான். கவிதா ஹாஸ்பிட்டலில் திடீரென சத்தமிட்டாள். அபிமாமா கையில் இருந்த IV ட்ரிப் பிடுங்கி எரிந்து வெறி கொண்டு வெளியே ஓடினாள். விவேக் அவளை இழுத்து பிடித்து டாக்டரை வரவைத்து தூங்குவதற்கு ஊசி போட்டு படுக்க வைத்தான். இவள் நிலையை பற்றி டாக்டர் விளக்குவதற்காக விவேக்கை தனி அறைக்கு அழைக்க விவேக் சிலரிடம் சொல்லிவிட்டு அவருடன் சென்றான். டாக்டர்,
சார் அவங்களுக்கு மனக்குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சைக்காட்ரிஸ்ட் அழைச்சி பார்க்கலாம்னு இருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும்? விவேக், அவங்க என்னோட முதலாளி. நீங்கள் உங்கள் யோசனையை செயல்படுத்துங்க. டாக்டர், சரி, நாளைக்கு காலையில் டாக்டர்கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். விவேக் டாக்டர் அறையில் இருந்த அந்த நேரம் கோகுல் ஆட்கள் ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்து கவிதா கடத்தப்பட்டாள். விவேக் வெளியே வந்து பார்த்து கவிதா இல்லை என்றதும் ஹாஸ்பிட்டல் முழுவதையும் தலைகீழாக திருப்பி போட்டான். கவிதாவை பற்றி என்ன சொல்வது என்று பயந்து நடுங்கினான். விவேக் நேராக அபி இருக்கும் ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றான். பரணி, நீ எப்படிடா இங்கே வந்தே? கவிதா எப்படி இருக்கா என்று கேட்டதும் உடைந்து அழுதான். விவேக் நடந்தவைகளை சொல்லி, இந்த முறையும் நான் ஏமாற்றப்பட்டேன். அபிசார் முகத்தில் எப்படி முழிக்க போறேன்னு தெரியலை. பரணி, சந்தோஷுக்கு தெரியுமா? விவேக், சொல்லலை சார், பயமா இருக்கு. பரணி, கோகுல் கவிதாவை எங்கே கடத்திட்டு போயிருப்பான்? விவேக், கங்காவுக்கு தெரியுமா? பரணி, இரு, சந்தோஷுக்கு தகவல் சொல்லி விசாரிக்க சொல்லறேன் என்று போன் எடுத்து டயல் செய்தான். சந்தோஷ் கட்டுக்கடங்காத கோபத்தில் கொதித்தான். நேராக சென்று கங்கா இருந்த அறையை உதைத்து திறந்தான். சேரில் உட்கார்ந்திருந்த அவளை இழுத்து தரையில் தள்ளி, சந்தோஷ், கவிதா எங்கே? கங்கா அதிர்ந்து சந்தோஷ் என்று சப்தமிட்டாள். சந்தோஷ், கவிதா எங்கே? கங்கா, நான் பார்க்கலை. இங்கே வந்ததிலிருந்து இந்த ரூம் விட்டு வெளியே கூட போகவே இல்லை. சந்தோஷ் அவளை கழுத்தை பிடித்து, கவிதா எங்கே சொல்லு? கங்கா, எனக்கு தெரியாது என்று அவன் பிடியில் திணறினாள். சந்தோஷ், கோகுல் எங்கே இருக்கான் சொல்லு. கங்கா, சொல்லறே. சந்தோஷ் கங்காவை இழுத்து கொண்டு காரில் ஏறினான். மாயாவிடம் குழந்தைகள் பத்திரம் என்று சொல்லி கிளம்பினான். மாயா அவசரமாக குழந்தைகளை கையில் தூக்கி கொண்டு அபியின் தனி அறையில் நுழைந்து தாளிட்டு கொண்டான். கவிதா, இப்படி ஒரு பைத்தியமா இருப்பியா? அபியை பார்க்க முடியலைன்னா துணிஞ்சிடுவியா? இப்போ உன்னோட நிலை என்ன? அபியோட நிலை என்ன? ஏன் எல்லோரும் இப்படி பதறிட்டு ஓடுறாங்க? உனக்கும் அபிக்கும் எந்த ஆபத்தில்லாம சீக்கிரம் வாங்க. ஹாஸ்பிட்டல். அபிக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆபரேஷன் முடிந்து டாக்டர் வெளியே வந்தனர். விவேக், பரணி இருவரும் அவரிடம் நெருங்க, சார், அவருக்கு நெஞ்சில் பட்ட குண்டு மார்பு கூட்டில் மட்டும் டேமேஜ் பண்ணி இருக்கு. அது ஆபத்தில்லை. ஆனால் முதுகில் துளைச்ச குண்டு கொஞ்சம் நுரையீரலை ஆபத்தான இடத்தை சிதைச்சிருக்கு. குண்டுகளை அகற்றிட்டோம். ஆனாலும் நுரையீரல் சம்பந்தமா நிறைய காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ஆபத்தை தாண்டிட்டார். இருவரும் நிம்மதியானார்கள். பரணி சந்தோஷுக்கு போன் செய்து விவரம் சொல்லி விவேக்கை இங்கே இருக்க சொல்லிவிட்டு கிளம்பினான். சந்தோஷ் கவிதாவை தேடி போகும் இடத்தை அவன் மூலம் தெரிந்து கொண்டு அவ்விடத்தை நோக்கி பறந்தான். சந்தோஷ் மற்றும் பரணி இருவரும் ஒன்றாக அந்த இடத்தை அடைந்தனர். அங்கு கங்கா சொன்ன இடத்தில் தமிழ்ச்செல்வனின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. வேற யாரும் இல்லை. சந்தோஷ், மாத்திட்டாங்க, இந்த ஆளையே இப்படி அடிச்சிருக்காங்க. கவிதாவை என்ன செய்வார்களோ பயமா இருக்கு. கங்கா அந்த இடத்தில் தன்னுடைய கணவனின் நிலையை பார்த்து அதிர்ந்து நின்றாள். அவள் வருந்தவில்லை. ஆனால் சில நாட்கள் தன்னுடைய கணவனாக வாழ்ந்திருக்கான். அவனுடைய இந்த நிலையை கண்டு ஒரு பரிதாபம் மட்டும் இருந்தது. பரணி ஆம்புலன்ஸ் போன் செய்தான். சந்தோஷ் கங்காவை பார்த்து, வேற எங்கே கொண்டு போயிருப்பான் சொல்லு. கங்கா, நிஜமாவே எனக்கு தெரியாது சந்தோஷ். சந்தோஷ், எதுக்கு கவிதாவை கொல்ல நினைச்சே? கங்கா, அனிதாவை கொன்னது அபிதானே, அதனால தான். சந்தோஷ், யார் சொன்னா அபிதான் அனிதாவை கொன்னதுன்னு? கங்கா, கோகுல். சந்தோஷ் இடி இடி என சிரித்தான். உத்தமன் சொன்னதை நம்பி. அப்போது மெலிதாக தமிழ் குரல் ஒலித்தது. கங்கா. கங்கா தமிழிடம் நெருங்கி வந்தாள். அவனை மடியில் சாய்த்து கொண்டு அமர்ந்தாள். தமிழ், கங்கா, நம்ம அனிதாவை கொன்னது கோகுல் தானு. அவனே அவன் வாயால் சொன்னான். நான் பொழைக்க மாட்டேன். உன்னை கைவிட்டதுக்கு இது எனக்கு தண்டனையாக நினச்சிக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் வரைக்கும் நானும் அபிமேல் கோவமாக இருந்தேன். ஆனால் உன்னை அனுப்பிட்டு உன்னை கிண்டல் செய்து கோகுல் உண்மையை சொன்னப்புறம்தான் நானும் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னோட கடைசி வார்த்தை. பொய் சொல்ல எனக்கு தேவையில்லை. அதனால் நீ கவிதா மேல் கோவப்பட்டுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காதே. உன்னை கடைசி வரை பார்த்துக்க போவது கவிதா தான் என்று சொல்லி கங்கா மடியில் உயிர் விட்டார்.
கங்கா கண்ணில் கண்ணீர் வழிந்தது. அது கண்ணீர் தமிழுக்காக இல்லை, அபி கவிதாவை தவறாக நினைத்ததற்காக. அபி ஹாஸ்பிட்டல் வார்டில் கண் திறந்தான். பார்வையை சரி செய்து கொண்டு விவேக்கை பார்த்து, டேய் விவேக் சார், எப்படி இருக்கீங்க? அபி, நீ எதுக்கு இங்கே இருக்கே? அங்கே யார் இருக்கா? சந்தோஷ், பரணி எங்கே? விவேக், அவங்க கொஞ்சம் அவசர வேலையா வெளியே போயிருக்காங்க. அபி, சரி, நான் எவ்வளவு நேரமா இங்கே இருக்கேன்? விவேக், கடந்த 8 மணி நேரமா இங்கே இருக்கீங்க. அபி, கவிதாவுக்கு என்னை பற்றி ஒன்றும் சொல்லலை தானே? விவேக், சார் ஒன்றும் சொல்லலை. அபி, கவிதாவுக்கு ஃபோன் போடு, பேசணும். விவேக் தயங்கினான். அபி, டேய் சீக்கிரம் போனை போடுடா. குழந்தைகள் கவிதா கிட்டே அப்பாவை பார்த்தேன்னு சொல்லி இருப்பாங்களா? விவேக், சார், அவனை அறியாமல் கண்ணீர் விட்டான். அபி சட்டென்று தடுமாறி எழுந்து அமர்ந்தான். விவேக் சட்டையை பிடித்து, என்ன ஆச்சு சொல்லு. விவேக் தலை கவிழ்ந்து நிற்க, அபி சத்தமாக சொல்லு என்று கத்திவிட்டு இரும்பினான். மூக்கில் ரத்தம் வந்தது. விவேக், சார், நீங்கள் பொறுமையா இருங்க என்று அவனை படுக்க வைக்க முயற்சித்தான். அபி விவேக்கை தட்டிவிட்டு அவன் சட்டை பையில் இருந்த போனை பிடுங்கி பரணிக்கு ஃபோன் செய்ய முயற்சித்தான். விவேக் போனை வாங்கி வைத்து, நானே சொல்லறேன் என்று மூச்சு விடாமல் நடந்ததை சொல்லி முடித்தான். விவேக், சந்தோஷ் சார் தேடி போன இடத்திலேயும் அவங்க இல்லை சார். அபி மறுபடியும் விவேக் போனை வாங்கி ஒருவருக்கு ஃபோன் செய்தான். கோகுல் கவிதாவை எங்கே கூட்டிட்டு போய் வச்சிருக்கான்? எனக்கு தெரியாதே. அபி, 20 லட்சம் சார். தெரியாது சார். அபி, 50 லட்சம் எப்போ கிடைக்கும்? அபி, விவேக், இப்போ நான் சொல்ல போற அக்கவுண்டுக்கு 50 லட்சம் மாற்றி விட்டுடு. அபியுடன் பேசியவன், சார், நமக்குள்ளே இருக்கிற விவகாரம் வெளியே தெரியக்கூடாது. கோகுலுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவான். அவனோட அடியாளா என்னை கூட வச்சிருக்கான். மாட்டி விட்டுடாதீங்க சார். அபி, நான் வரும் வரை கவிதா மேல் ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. அது என்னால் சொல்ல முடியாது. முடிஞ்சவரை சீக்கிரம் வர பாருங்க. அபி இடத்தின் விவரம் வாங்கி கொண்டு விவேக் போனை கையில் எடுத்துக்கொண்டு தன் உடலோடு இணைக்கப்பட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் உபகரணங்களை எல்லாவற்றையும் கலற்றிவிட்டு சட்டை மாட்டிக்கொண்டு கிளம்பினான். விவேக், சார். அபி, சொன்ன அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிடு. சந்தோஷ், பரணிக்கு தகவல் சொல்லிடு என்று போகும் இடத்தின் விவரத்தை சொல்லி கிளம்பினான். கோகுல், என்ன இவ செத்த போன மாதிரி தூங்குறா? சார், ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு ஊசி போட்டு தூங்க வச்சிருப்பாங்களோ? கோகுல், சரி, இப்போ ஒரு ஃபோன் செய்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே காவலுக்கு இரு. கோகுல் ஃபோனில், என்மேல் நடவடிக்கை பாயாமல் இருக்க நான் என்ன செய்யணும்? இனி கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த ராத்திரி விடிஞ்சா உங்களை கைது செய்திடுவாங்க. கோகுல், இப்பவே நான் தலைமறைவாதான் இருக்கேன். அதனால் என்னை நாளைக்கு கைது செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுத்தது எல்லாம் புனையப்பட்டதுன்னு அதை உங்களுக்கு யார் கொடுத்தார்களோ அவங்களை சொல்ல வைக்கும் நடவடிக்கையில் இறங்கி இருக்கேன். அப்படி எனக்கு அவங்களோட வாக்குமூலம் கிடைச்சா நேரடியாக கோர்ட்டு சரணடைஞ்சு அந்த வாக்குமூலத்தை காட்டி தப்பிச்சிடுவேன். அது போதுமா? இல்லை வேறு ஏதும் நம்ம சைடு நிரூபிக்க அத்தாட்சி வேணுமா? நீங்கள் இதை செய்யுங்க போதும். நானும் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்று உரையாடல் நிறைவுக்கு வந்தது. ஒருவன் கோகுலிடம், சார், அந்த லேடி முழிச்சிட்டாங்க. கோகுல் கவிதா இருக்கும் இடத்திற்கு நடந்தான். கவிதா, அபிமாமா? கோகுல், என்ன அபிமாமா? அவன்தான் செத்துட்டானே. கவிதா கதறினாள். என்னை விட்டு போயிட்டீங்களா மாமா? கோகுல், ஆமாம், உன்னையும் கூடவே புதைச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நீதான் என்னை பற்றி தவறாக சித்தரிச்சு இருக்கேன்னு வாக்குமூலம் கொடுக்கணும். கவிதா, அபிமாமா? கோகுல், அவன் இனி வரமாட்டான். நான் சொல்வதை நீ சொல்லணும். கவிதா, அபிமாமா? கோகுல், என்னடி அபிமாமா என்று அவனை நெருங்கி கழுத்தை பிடிக்க பின்னால் இருந்து ஒரு குரல், மேலே கை வைக்காதே. கோகுல் குரல் வந்த திசையை பார்த்து அதிர்ந்தான். ஏண்டா, நீ சாகவே மாட்டியா? எத்தனை முறை நானும் முயற்சி செய்துட்டே இருக்கேன். எல்லா முயற்சியிலும் நீ தப்பிச்சு வந்துட்டே இருக்கே. அபி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. கோகுல், ஒன்றும் வேணாம். உன்னை என்னோட கையால் கொல்லணும். வா வா, பக்கம் வா. அபி கோகுலை நெருங்கினான். கவிதாவை பார்த்தான். அவள் எங்கோ பார்த்து கொண்டு அபி மாமா என்று சொல்லி கொண்டே இருந்தாள். அவளை பார்த்து உடைந்தான். என்ன ஆச்சு இவளுக்கு?
அபி யோசித்து கொண்டே கோகுலை நெருங்க முதல் தாக்குதல் அபியின் நெஞ்சை நோக்கி கோகுல் கால் வேகமாக தாக்கியது. அபி நிலை குலைந்து போனான். கவிதா சத்தம் கேட்டு அபிமாமா என்று சொன்னாள். அவள் கண்முன் நிற்கும் அவளுடைய அபியை அவளுக்கு தெரியவில்லை. கோகுல் அடுத்த தாக்குதல் மறுபடியும் அவன் நெஞ்சை குறிவைத்தான். அபி தரையில் விழுந்து சுருண்டான். கோகுல், தம்பி, உன்னோட கவிதா உனக்கு வேணும்னா நான் அடிச்ச 5வது நொடி எழுந்து நிற்கணும். இல்லைனா அவ சாகிறத நீ உன்னோட கண் குளிர பார்க்கணும். எப்படி வசதி? அபி எழுந்து நின்றான். வேதனையும் வலியையும் விட கவிதாவை பற்றிய எண்ணங்களே அதிகம் இருந்தது. 4வது அடியில் அபியால் எழ முடியவில்லை. கோகுல், அடடே, இப்போ உன்னோட பொண்டாட்டியை அடிக்கணும் போல இருக்கே என்று கவிதா கன்னத்தில் அறைந்தான். கவிதாவோ அபிமாமா என்று சொல்லி கொண்டிருந்தாள். மேல் விழுந்த அடிக்கு உணர்வின்றி இருந்தாள். அபி சட்டென்று எழுந்து நின்றான். அவளை ஒன்றும் செய்யாதே என்றவனை காயம் பட்ட இடத்திலேயே குறிவைத்து மறுபடியும் தாக்கினான். திடீரென வெளியே சத்தம் வரவும் கோகுல் தவறு இழைத்து விட்டதை உணர்ந்தான். அபி வந்தவுடன் 2 பேரையும் இடம் மாற்றி கூட்டி போயிருக்கணும். ஆட்களுக்கு தகவல் சொல்லி வந்திருக்கான். இனி தாமதிக்காமல் கிளம்பணும் என்று கோகுல் வேறு வழியாக ஓடினான். அபி மயங்கினான். பரணி, சந்தோஷ் உள்ளே நுழைந்து இருவரின் நிலையை பார்த்து துடித்தனர். இருவரையும் தூக்கி கொண்டு அவசரமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றனர். ஆனால் அங்கு இவர்களுடன் வந்த கங்கா சந்தோஷ் நுழைந்த வழியை விட்டு வேறு பக்கமாக வர அங்கு திருட்டுத்தனமாக செல்ல நினைத்த கோகுலை கண்டு கொண்டாள். அங்கு தரையில் இருந்த ஒரு செங்கல்லை எடுத்து கோகுல் கவனியாத நேரம் தலையில் தாக்கினாள். 1 2 3 என்று தொடர்ந்து தாக்கியதில் கோகுல் உயிர் பிரிந்தது. கங்கா நேராக போலீஸ் ஸ்டேஷன் சென்று சரணடைந்தாள். ஹாஸ்பிட்டல். கவிதாவும் அபியும் ஒரே இடத்தில் சேர்க்கப்பட்டனர். அபி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகினான். கவிதா மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தாள். அவளுக்கு தெரிந்த 2 வார்த்தை அபிமாமா மட்டுமே. அதை மட்டும் சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பாள். அவளுடைய அபி அவள் முன் நின்றாலும் அவளுக்கு அடையாளம் தெரியாது. இரவில் குழந்தைகளும் கவிதாவின் கழுத்தில் இருந்த தாலியும் தான் அவனுடைய துணை. சிலர் அந்த தாலி அவள் கழுத்தில் இருக்கணும், இல்லையெனில் கோயிலில் உண்டியலில் போட சொல்ல அபி அதை உண்டியலில் சேர்ப்பித்தான். அபி தினமும் கவிதாவை பார்த்து அவர்களுடைய காதல் கதையை சொல்லி கொண்டிருப்பான். சில நாட்கள் அவள் அவனை பார்க்கும்போது அழுவாள். சில நாட்கள் சிரிப்பாள். அவனுடன் பேச முயற்சிப்பாள். ஆனால் அவளுக்கு தெரிந்த வார்த்தையே அபிமாமா மட்டுமே. சில நாட்கள் அந்த 2 வார்த்தையை வைத்தே அவனுடன் மணி கணக்கில் பேசிக்கொண்டிருப்பாள். 3 வருடங்கள் கழித்து கவிதா மனநிலை கொஞ்சம் மாற்றம் கண்டது. பேச வார்த்தை திக்கினாலும் அபியை அடையாளம் கண்டு கொண்டாள். தன்னுடைய குழந்தைகளை, அண்ணன், மாயா, இந்திரா, புவனா, விவேக், ஆனந்த் அனைவரையும் பார்த்து சிரித்து பேச ஆரம்பித்தாள். ஆனந்த் நல்ல நாள் பார்த்து இருவருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்தார். கவிதா புடவை நகைகளுடன் ஜொலித்தாள். அபி அவளுடைய கழுத்தில் தாலி கட்டினான். வாழ்த்துக்கள் சொன்னவர்களுக்கு கவிதா விழிக்க அபி தேங்க்யூ சொல்லுமா என்றதும் தேங்க்யூ என்றாள். ஆனந்துக்கு அவர்களை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் அவளால் பாட முடியாது என்ற வருத்தம் மட்டும் மனதை சங்கடப்படுத்தி அடிக்கடி கண்ணீர் விட வைக்கும். பரணி கவிதாவிடம், சந்தோஷ் கிட்ட போய் மாயாவை கல்யாணம் செய்துக்க சொல்லு. கவிதா என்ன? பரணி கவிதாவிடம் ஒவ்வொரு வார்த்தையாக திருத்தமாக சொன்னான். கவிதா சந்தோஷை நெருங்கி அண்ணா என்று சொல்லி மாயாவுக்கு தாலி கட்ட சொல்லி சைகை செய்தாள். பரணி தலையில் அடித்து கொண்டான். அபியிடம், உன்னோட பொண்டாட்டி பேச தயாரா இல்லை, வாயால் பேசுறத விட்டு சைகை செய்துட்டு இருக்கா. அபி மெலிதாக சிரித்து, சரியாகிடும். சந்தோஷ் கண்ணீரை அடக்கி கொண்டு கவிதாவை அணைத்து சரி என்றான். சில நாட்களில் சந்தோஷ் வீட்டுக்கு அபி கவிதாவை அழைத்து வர அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கவிதா சமையலறைக்கு நுழைந்தாள். மாயா சந்தோஷுக்கு சைகை செய்தாள். சந்தோஷ் சிரித்தான். மாயா முறைத்தாள். கவிதா பின்னாலே அபியும் நுழைந்தான். மாயாவால்
தாங்க முடியாமல் சண்டைக்கு தயாரானாள். அங்கே சமையலறையில் அபியின் அணைப்பில் இருந்த கவிதாவை வெளியே இருந்து மாயா, என்னோட சமையலறையை பெட்ரூமா மாத்தாதீங்க, போங்க 2 பேரும் பெட்ரூமுக்கு. கவிதா மாயாவை பார்த்து இடுப்பில் கை வைத்து முறைத்து, எனக்கு இங்க தான் மூட் வரும் என்று சொல்லி திரும்பி அபியை கட்டிக்கொண்டாள். மாயா, என்னங்க, இந்த ரூமை முதல்ல பூஜை ரூமா மாத்துங்க, சும்மா என்னோட சமையலறையை அசிங்கம் செய்யறாங்க என்று கத்தியவள் வாயை முத்தத்தால் நிறைத்தான் சந்தோஷ். உத்ரா, நேத்ரா இருவரையும் விவேக் அழைத்து வர ஹாலில் நின்று இருந்த மாயா, சந்தோஷ் ஜோடியை பார்த்து உத்ரா மாமா என்று கத்த இருவரும் விலகினர். உத்ரா, இந்த அத்தை வந்ததிலிருந்து நீ சரியில்லை, எப்பவும் அத்தை வாயை நீ சாப்பிட்டுட்டே இருக்க, போங்க 2 பேரும். மாயா, ஏய் வாயாடி, உள்ளே சமையல் ரூம் போய் பாரு, இன்னும் நல்லா தெரியும். உத்ரா சமையலறையில் நுழைய அம்மா ஏதோ டிஃபன் தயார் செய்ய அப்பா அவளுக்கு உதவி கொண்டிருந்தார். உத்ரா, அம்மா அப்பா நீங்க தான் பெஸ்ட் என்றாள். நேத்ரா, ஆமா ஆமா என்றாள். கவிதா மாயாவை பார்த்து கண்ணடித்தாள்.